இன்றைய திகதியில் உலகத்தினுடைய பார்வையே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்குன்னு சொன்னால் அது இந்த ரஃபா நகரம். காசா முனையினுடைய இறுதிக்கட்ட போர் நடைபெறுகின்ற ரஃபா நகரத்தின் மீது உலகத்தினுடைய பார்வை திரும்பி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த காசா முனையிலே ரஃபா நகரிலே இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி எங்களுக்கு ஒரு முள்ளிவாய்க்காலோ, எப்படி நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் இடத்துல போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் அடைக்கலம் தேடினோமோ, அதே மாதிரி இந்த காசா முனையில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள், 7 லட்சம் தொடக்கம் 8 லட்சம் வரையான மக்கள் இப்பொழுது ரஃபா நகரிலே அடைக்கலம் தேடி போயிருக்கிறார்கள். அப்படி போய் அங்கே அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் கூட இஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதல் நடத்தி அதில் பலர் கொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சரியாக முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்ததோ அதேதான் இப்பொழுது ரஃபா நகரிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எத்தனையோ இன மக்கள் வாழ்ந்தாலும் இந்த ரஃபா நகரத்தில் நடக்கிற கொடுமைகளையும் அங்கே நடக்கிற துயரங்களையும் யாரால் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும், அச்சொட்டாக யாரால் புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்களாகிய எங்களால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த களத்தை நேரே பார்த்தவர்கள். அங்கே காசாவில் என்ன நடக்குது, ரஃபாவில் என்ன நடக்குது என்றது எல்லாமே அப்படியே அங்கே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தது. அதே பங்கர், அதே இடப்பெயர்வு, அதே விமான குண்டு வீச்சு, அதே எறிகணை வீச்சு, அதே காயங்கள், அதே இரத்தங்கள், அதே மருத்துவமனைக்கு கொண்டு ஓடுறதும், பாதி வழியில் உயிரிழக்கிறதும், பாதி வழியில் போட்டுட்டு பிறகு வேறொரு ஆளை தூக்கிட்டு ஓடுறதும், இந்த மாதிரி கொடுமைக்கு மேலே கொடுமைகள் எல்லாமே ரஃபா நகரில் இப்போ என்ன நடந்துருக்கோ அதே தான் அங்கே முள்ளிவாய்க்காலே நடந்தது. எனவே ரஃபா நகரில் இன்றைய நாளில் என்ன நடக்குது என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த காசா முனையில் ஆரம்பித்த இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக மக்கள் ஒதுக்கப்பட்டு இப்பொழுது கடைசி எல்லையோர நகரம் அங்கால போனால் எகிப்து, அந்த எல்லையோர நகரமாகிய ரஃபா நகரில் லட்சக்கணக்கான மக்கள் இப்பொழுது குவிந்திருக்கிறார்கள். அந்த ரஃபா நகரத்தை சுற்றி வளைத்து இஸ்ரேலிய படையினர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்து இருக்குது. எகிப்துக்கும் இந்த காசா முனைக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு தடுப்பு வேலி இருக்குது, தடுப்பு சுவர் இருக்குது. யாருமே எகிப்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ மேலும் தாக்குதல்கள் நெருங்க அங்கே இருக்கிற மக்கள் எகிப்துக்குள் நுழைவார்களா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. எகிப்திய அரசாங்கம் அங்கே ஒரு தடவை வரக்கூடாதுன்றதில் மிக உறுதியாக இருக்குது. அதுக்கேற்றபடி மிக உயரமான சுவர் எல்லாம் அங்கே போடப்பட்டிருக்குது. அதுதான் அந்த காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை. அந்த எல்லையில் உயரமான வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டு கடுமையான கண்காணிப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அங்கால எகிப்து பகுதிக்கு உள்ள இன்னும் ஒரு ஜோன் ஒன்று அவர்கள் உருவாக்கி இருக்கிறார், ஒரு வலயம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பஃபர் ஜோன் என்று சொல்கின்றார்கள். அது ஒரு பஃபர் ஜோன் என்று சொல்லப்படுற ஒரு விதமான வலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வலயம் எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் காசா முனையிலிருந்து யாருமே தங்களுடைய நாட்டுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. காசா முனையிலிருந்து அல்லது ரஃபா நகரத்திலிருந்து யாராவது உயிர் தப்பும் நோக்கோட தங்களுடைய நாட்டுக்குள்ள வந்தால் அது தங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இஸ்ரேலாலையும் மற்ற சர்வதேச நாடுகளாலையும் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற பயத்தில் எகிப்து தன்னுடைய கதவுகளை இறுக்கி மூடி வச்சிருக்குது. எனவே இப்போ ரஃபா நகரில் குவிஞ்சிருக்கிற மக்களுக்கு ஒரு கொஞ்ச காலம் போக வேறு வழியே இல்லாமல் இருக்கும். அவர்கள் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவத்திடம் சரணடைஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்களை வர வேண்டியிருக்கும். அங்கே எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி அவர்களை பின்வாங்க செய்தாலே ஒழிய, அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ரஃபா நகரில் அவ்வளோ பெருந்தொகையான மக்கள் இருக்க முடியாது. அவர்கள் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலினுடைய கைகளில் சரணடைய வேண்டி வரும். இஸ்ரேலிய இராணுவத்திடம் சரணடைந்து ஏனைய பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும். அப்படி சரணடைவதற்கான இடங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்தந்த பகுதிகளால் மக்கள் சரணடையலாம் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கைகளில் போயிட்டு சரணடைகிறதுக்கு ரஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்புவார்களா இல்லையான்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அப்படி சரணடைஞ்சால் அதுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய அச்சம் நிலவுது. சர்வதேச நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் மற்ற அமைப்புகள் எல்லாமே சொல்லுவினோம், நீங்கள் வாங்கோ, சரணடையுங்கோ, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வோம், நாங்கள் உங்களுக்கு நிவாரணம் தருவோம் என்றெல்லாம் சொல்லுவினோம். ஆனால் எங்களுக்கு தான் தெரியுமே சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு எந்த லட்சணத்தில் இருக்கும், சர்வதேசம் எப்படி மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி. எல்லாம் முடிஞ்சா பிறகு கடைசியெல்லாம் புதைச்சி எல்லாம் புல்லெல்லாம் முளைச்சா பிறகு அதுக்கு பிறகு தான் 12 சர்வதேசம் இப்படி நடந்திருக்கக்கூடும், அப்படி நடந்திருக்கக்கூடும், இதுக்கு விசாரணை வைக்கணும், இதுக்கு அறிக்கை தயாரிக்கணும் என்று சொல்லி இப்போ 15 வருஷம் கழிச்சு இப்போ 2024ஆம் ஆண்டு காசால பிரச்சனை போய்கொண்டிருக்குது, ரஃபால பிரச்சனை போய்கொண்டிருக்குது. 2039ஆம் ஆண்டு வெறும் சர்வதேசம். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு விசாரணை வேணும், இதுக்கு ஒரு அறிக்கை வேணும் என்று சொல்லிக்கொண்டு விரும்பினோம். ஏனென்று சொன்னால் சர்வதேசத்தின் லட்சணம் எங்களுக்கு வடிவாகவே தெரியும். அதை அனுபவிச்ச நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். சர்வதேசத்தை நம்பி யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மை என்னென்று சொன்னால் ரஃபா நகரில் சிக்கிப்பட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு வேறு தெரியவே இல்லை. அங்கால போக முடியாது. எகிப்து வரவனான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல், அங்கே போக முடியாது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால்
திரும்பவும் இஸ்ரேல், அங்கேயும் போக முடியாது. எனவே இந்த 3 முனைகளுமே வந்து ரஃபா நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. ஒரே ஒரு முனை தான் இங்கால இருக்குது. அதில் இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருக்குது. தங்கள்கிட்ட வந்து சரணடைய சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுதான் இப்ப ரஃபா நகரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்து எல்லையோரத்தினுடைய சில பகுதிகளை வந்து இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றி இருக்குது. நேற்று அந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைந்திருக்கின்றார்கள். அதாவது ரஃபா நகரத்தை சுற்றி வளைப்பது போல பின்பக்கமாக நுழைந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே வந்து நிறைய பதுங்கு குழிகளை, அதாவது நிலக்கீழ் சுரங்கங்கள், எகிப்தை நோக்கி செல்லக்கூடிய நிலக்கீழ் சுரங்கங்களை தாங்கள் கண்டதாக இப்பொழுது இஸ்ரேலிய ராணுவம் அறிவிச்சிருக்குது. அந்த நிலக்கீழ் சுரங்கங்கள் வழியாக ஹமாஸ் அமைப்பினர் தப்பி எகிப்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியும், அல்லது எகிப்தின் பக்கத்திலிருந்து ஆயுத உதவிகள், மற்ற உதவிகள் ஹமாஸ் அமைப்பினருக்கு அந்த சுரங்கங்கள் வாயிலாக கிடைக்கும் என்று சொல்லியும் இஸ்ரேலிய ராணுவம் சொல்லுது. ஆனால் இந்த கூற்றை வந்து உடனடியாக எகிப்திய அரசாங்கம் வந்து மறுத்திருக்கு. தாங்கள் அப்படியான எந்த விதமான உதவிகளும் செய்யல என்று சொல்லியும், தங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து அப்படி எந்த விதமான சுரங்கங்களும் அங்கே விரையில் என்று சொல்லியும் எகிப்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதே நேரம் வந்து அந்த பஃபர் சோன் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியில் வந்து இப்பொழுது எகிப்திய ராணுவம் வந்து நிலை கொள்ள வச்சிருக்கு. நிறைய ராணுவம் வந்து அங்கே இப்போ கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது. அப்படி யாராவது தப்பி வருகிறார்களா, அப்படி ஏதாவது சுரங்கங்கள் அங்கே பகுதியில் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக இப்பொழுது எகிப்திய ராணுவம் அங்கால குவிக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்படியான சூழல்ல ரஃபா நகரில் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை, ஒளிச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த ரகசியம் நிலை இல்லை. அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேலிய ராணுவத்திட்ட வந்து சரணடைய வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகுதான் உண்மையான கொடுமைகள் எல்லாமே வந்து ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னா, இப்ப வந்து விமான குண்டு தாக்குதல்கள், எறிகண வீச்சுகள், அதுல உயிரிழக்கிறது, காயமடைகிறன்னு சொல்லி ஒரு வகையான பிரச்சனை போய்கொண்டிருக்குது. சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு, ஒரு வகையான பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஆனால் சரணடைஞ்சா பிறகு அதுக்கு பிறகு விசாரணைகள், கைதுகள், சித்திரவதைகள், காணாமல் போதல்கள், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்பதான் உலகத்துக்கு வெளியில வராத நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்கும். இதை வந்து இப்படி வெளிப்படையாக சொல்றதுக்கு காரணம், இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் வந்து நாங்களும் பார்த்த நாங்களும் அனுபவிச்ச நாங்கள் அதெல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கு வந்துக்கிறோம். எனவே அனுபவத்தில் சொல்றோம், இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். ரஃபா நகரத்தில் ஒரு தெருவில் வந்து ஒரு பெண்மணி நடந்து போகிறா. அப்போ பிபிசி செய்தியாளர் போய் கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு அந்த பெண் பதில் சொல்கிறா, நான் போய்கொண்டிருக்கிறேன், என்னுடைய கால்கள் நடந்துன்னு இருக்குது, ஆனால் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் வந்து கவலையோட பதில் சொல்கிறா. இதே சம்பவம் அப்படியே அச்சொட்டா எங்களுக்கு நடந்தது. நாங்களும் ஒரு காலத்தில் பேக்களை தூக்கி கொண்டு, மூட்டைகளை தூக்கி கொண்டு நடந்து போய்கொண்டிருப்போம். ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியாது. இங்காலை பக்கம் போகிறதா, அங்காலை பக்கம் போகிறதா, இங்கால போனால் ஷெல் விழுமா, அங்கால போனால் விமானத்தால் அடிப்பாங்களான்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் நடந்து போன காலங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி நடந்து போனது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாங்கள் ஒரு பாட்டும் வச்சிருக்கிறோம். பூவும் நடக்குது, பிஞ்சும் நடக்குது, போகும் வழி அறியாமல், இங்கு சாகும் வயதினில் வேறும் நடக்குது, தங்கும் இடம் தெரியாமல் என்று சொல்லி ஒரு பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய இடப்பெயர்வு, எங்களுடைய அவல வாழ்க்கையை அப்படியே எடுத்து காட்டுற ஒரு அழகான பாட்டு அது. அந்த பாட்டு அப்படியே காசா மக்களுக்கு இன்றைக்கு பொருந்தும். அந்த ரஃபா நகரில் இருக்கிற மக்களுக்கு அப்படியே பொருந்தும். அதை விட இன்னும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. உலகே உனக்கு கண் இல்லையா, எங்கள் தமிழீழ மண் என்ன மண் இல்லையா, உலக மக்கள் தான் மக்களா, எங்கள் தமிழீழ மக்கள் என்ன கற்களா என்று சொல்லி உலகத்தை பார்த்து நாங்கள் அன்றைக்கு படித்தோம் பல வருடங்களுக்கு முதல். அந்த பாட்டு அப்படியே அச்சொட்டா இன்றைக்கு ரஃபா நகரில் இருக்கிற மக்களுக்கு அப்படியே பொருந்தும். உலகே உனக்கு கண் இல்லையான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் உலகமெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கு அங்கே நடக்கிற கொடுமைகளை. அதை தடுத்து நிறுத்தத்துக்கு யாருக்குமே முன்வர மாதிரி தெரியல. எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கணும், அனுதாபம் தெரிவிக்கணும், அது பிழையண்டினம், அது மனித உரிமை மீறல் என்று சொல்லினோம். எல்லாமே வந்து பேச்சளவில் வாயளவில் தான் இருக்கே தவிர யாருமே வந்து செயலில் இறங்கின மாதிரி தெரியல. அதனால தான் சொன்னேன், இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ இன மக்கள் இருந்தாலும் இன்றைக்கு ரஃபா நகரில் நடக்கிற அந்த கொடுமைகளை வந்து அப்படியே அனுபவத்தில் உணர்ந்து கொள்வது, அப்படியே 100% சரியாக உணர்ந்து கொள்ள எங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால் அதே கொடுமைகளை நாங்கள் அன்றைக்கு அனுபவித்தோம். ரஃபா நகரில் நடக்கிற தாக்குதலுக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் வருது, நிறைய எதிர்ப்பு குரல் எல்லாம் வருது. அப்படின்னு சொன்னால் அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இந்த உலகம் கண்டிக்குது, உலகமெல்லாம் கண்ணீர் வடிக்குது, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து கண்டிக்கணும், உலகம் முழுக்க மாணவர்கள் போராடினம், பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினம், மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினம், எல்லாம் நடந்து தான் இருக்குது. எது நடந்தாலுமே அந்த யுத்தம் நிறுத்தப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால்
பின்னால் இருக்கிற அமெரிக்கா அந்த யுத்தத்தை வந்து 100% ஆதரிக்குது. சர்வதேச நீதிமன்றம் சொல்லுது ரஃபாவுக்கான படையெடுப்பை வந்து நிப்பாட்டணும் என்று சொல்லி. உடனே அமெரிக்கா சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, சண்டை தொடரத்தான் வேணும் என்று சொல்லி. மற்ற அமைப்புகள் எல்லாம் சொல்லுது அங்க மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு சொல்லி. உடனே அமெரிக்கா சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாமே வந்து எல்லாம் மீறாம தான் நடக்குது, வரையறைக்கு உட்பட்டு தான் நடக்குதுன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து இஸ்ரேல் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முதலே வந்து அமெரிக்கா முந்திக் கொண்டு இல்ல இல்ல அங்கெல்லாம் சரியாத்தான் போய் கொண்டிருக்குது, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி கொண்டே இருக்குது. எனவே அமெரிக்கா அப்படி சொல்லி அப்படியான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் யார் கத்தினாலும், யார் அழுதாலும், யார் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும், யார் எத்தனை 100,000 ஹேஷ்டேக்ஸை போட்டு சமூக வலைத்தளங்களை வந்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணினாலுமே கூட ரஃபாவுக்கான அந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படவே மாட்டாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு என்னென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது மட்டும்தான். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.